எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழா மற்றும் பாஜக பொதுக்கூட்டம் என இருவேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பிரதமர் மோடி நாளை பிற்பகல் மதுரைக்கு வரவுள்ளார். இதையொட்டி அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் அளித்துள்ள தகவல்களை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி இருவேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வதற்காக நாளை பிற்பகல் மதுரை வர இருக்கிறார். இதற்காக உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மதுரையில் செய்யப்பட்டிருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டு விழா மற்றும் 3 ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகளை திறந்து வைப்பதற்காக ஒரு அரசு நிகழ்ச்சியிலும் மற்றொன்று பாஜக சார்பில் நடைபெறும் ஒரு பொதுக்கூட்டத்திலும் கலந்து வருவதற்காக நாளை பிற்பகல் 11:30 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளாக மதுரை வர இருக்கிறார். அந்த நிகழ்வில் 1.5 மணி நேரம் இந்த இருவேறு நிகழ்ச்சிக்கு நடைபெற இருக்கிறது. முக்கியமாக 1264 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழகத்தில் முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரை தோப்பூர் அருகே அமைய இருக்கிறது. அந்த நிகழ்வுக்கான அடிக்கல் நாட்டு விழாவிலே கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டுகிறார். அது மட்டுமல்லாது நெல்லை, தஞ்சாவூர், மதுரை ஆகிய 3 இடங்களில் தலா 150 கோடி மதிப்பிலே கட்டப்பட்டிருக்கிற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலே திறந்து வைத்து நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறார். அந்த அரசு நிகழ்ச்சி தவிர அதற்கடுத்ததாக அருகிலே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த பிரமாண்ட பொதுக்கூட்ட மேடையிலே உரையாற்ற இருக்கிறார். பாஜக சார்பிலே இந்த பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தளவுக்கு 30,000 பேருக்கு மேலாக இங்கு அமரக்கூடிய வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலிருந்து 2 லட்சம் பேர் இந்த பொதுக்கூட்டத்துக்கு வரக்கூடும் என பாஜக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் மாற்று திருப்பு முனையாக இந்த பொதுக்கூட்டம் அமையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பாஜக சார்பில் முதல் பிரதமர் தலைமையில் இந்த பொதுக்கூட்டமானது தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இந்த பொதுக்கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. கூட்டணி குறித்தும் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவினர் எப்படி உழைக்க வேண்டும் என்பது குறித்தும் வியூகங்கள் குறித்தும் பேசக்கூடும், பிரதமர் அறிவுறுத்தக்கூடும் என்ற பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. இதுபோன்ற ஒரு முக்கிய சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்ச்சிகளில் பிரதமர் நாளை பிற்பகலில் பங்கேற்கிறார். இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தளவுக்கு 3000 காவல்துறையினர், தமிழக டிஜிபி ராஜேந்திரன் தலைமையில் 3000 காவல்துறையினர் நேரடியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது தவிர 36 மணி நேரம் முன்னதாகவே பிரதமருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் மேடையை தங்களுடைய கைவசம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவருடைய பாதுகாப்பு ஏற்பாட்டில் தான் தற்போது மேடை முழுவதுமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அது தவிர பாதுகாப்பு கருதி இந்த விமான நிலையத்திற்கு அருகிலே இந்த திடல் இருப்பதால் பாதுகாப்பு கருதி நாளை பிற்பகல் 11:30 மணியிலிருந்து 1:30 வரைக்கும் 2 மணி நேரம் விமான போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விமானங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கவும் விமானத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற உச்சகட்ட பாதுகாப்பு பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது. பாஜக சார்பில் இந்த பொதுக்கூட்டமானது பிரம்மாண்டமாக நடத்தப்பட்ட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை கட்சி நிர்வாகிகள் நேரடியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமாருடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், மதுரை.